அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபேப்ரிக் லட்கான் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அந்த ப்ளவுஸ்க்குலாம் வைப்போம்ல குஞ்சம், அது வந்து எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வர கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து விதவிதமாக தான் வந்து லட்கான் வச்சு கேட்குறாங்க. நம்ம எப்போதும் போல் ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 பீஸ் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். ஒரு கிளாத் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்கு. 4 சைடுமே நம்ம வந்து 5 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கணும். இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா 3 1/2 இன்ச் இருக்குது. வீடியோல காட்டுற மாதிரியே வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு பீஸ் வந்து போட்டாச்சு. இன்னொரு பீஸுமே அதே மாதிரி இது வந்து 3 1/2 இன்ச் இருக்கு இந்த பீஸ்ல. இதையுமே வந்து அதே மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கு அப்புறமா அந்த கார்னர் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த 2வது பீஸ் அந்த சின்ன பீஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்ட இடத்துலையே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னர் இருக்குல்ல, அதை இந்த கார்னர் வரைக்கும் வந்து மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து நாட்டு இருக்குல்ல, கரெக்டாக நாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டிருப்போம் அந்த பக்கம் வந்து வைக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு 2ஆ வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு தையல் இருக்கும், அந்த தையல் மேலேயே வந்து நம்ம தையல் போட்டு விட்டுறலாம். நல்லா பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். ஒரு சூப்பரான வந்து ஒரு நாட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் டிசைனாக தான் வந்து அந்த குஞ்சம் வச்சு கேட்குறாங்க. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதிலே வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா சாரீ கிளாத் கொஞ்சம், ப்ளவுஸ் கிளாத் கொஞ்சம் வந்து மிக்சிங்மாக வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் நம்ம வந்து தையலில் கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஹங்காக்கு, அடுத்து மாடல் ப்ளவுஸ்க்கு, அடுத்து வந்து மேக்ஸி ட்ரெஸ்க்கு, இதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து எந்த கிளாத் எடுத்தாலும் இப்போ 5 இன்ச் எடுத்தோம் அப்படின்னா எல்லா சைடும் 5 இன்ச் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்துக்கோங்க. நான் இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக 3 1/2 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து 4 பக்கமும் ஒரே அளவோடு எடுத்தால் தான் இந்த மாதிரி மடிக்கும் போது நமக்கு வந்து ஏற்றம் இறக்கம் வராமல் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக பாருங்கள், நான் ரெடிமேட் நாட்டு தான் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நம்ம வந்து நாட்டு எப்படி திருப்புறது அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு வேணால் நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நாட்டு வந்து நம்ம எப்படி திருப்புறது அப்படின்னு வந்து அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை கரெக்டாக அந்த நாட் மேலே நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து நாட்டு எடுத்திருக்கேன். அதில் வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து தச்சு எடுத்துக்கோங்க. தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. தச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பினோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக ஒரு நாட் கிடச்சிரும். இது வந்து நம்ம அப்படியே வந்து விட்டுற போகிறதில்ல. இது வந்து நிறைய அடுக்கடுக்காக நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வந்து வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. கிட்ட வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நெருக்க வர்ற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. கரெக்டாக இந்த எட்ஜ் வரும்போது இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கும். பிசுறு வந்து கொஞ்சம் கூட வெளியே தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நான் வரிசையாக வந்து தைச்சிட்டே வர்றேன். அவ்வளோதான். ஒரு சைடு வந்து நான் 3 நாட் போல் தைச்சிருக்கேன். இந்த சைடும் அதே மாதிரி 3 கிளாத் வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வந்து தைக்கணும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப கிட்ட வந்தால் பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்காது.
அவ்வளோதான் பாருங்கள், நான் 2 சைடுமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு வந்து நாட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணுற நாட் அது வந்து கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறமா இந்த முடிச்சு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ஒரு நாட் வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த முடிச்சு வரைக்குமே வந்து நாட் வச்சுட்டு நம்ம எப்போதும் போலயே தச்சு விட்டுறலாம். பாருங்கள், இப்போ தச்சுட்டு நம்ம திருப்பும்போது அந்த முடிச்சு எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுலேயுமே வந்து நான் 3 பீஸ் வச்சு தச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நான் 3 பீஸுமே வந்து தச்சு எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் நல்லா அடுக்கடுக்காக இருக்குல்ல. இதே வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, சாரீ கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் சேர்த்த மாதிரி நம்ம வச்சு தச்சு எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். லெஹெங்காக்கு, மேக்ஸி ட்ரெஸ்க்கு இந்த மாதிரி நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.